1950களிலே ஒரு இளம் தம்பதியர், கணவன் மனைவி. அந்த மனைவி அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு விடுவார். ஒரு நாள் அவருடைய கணவர் பூண்டிக்கு சென்று ஜெபித்துவிட்டு தந்தையிடம் மந்திரித்து விட்டு வருவோம் என்று அவரை கூட்டி வருகிறார். வருகிற வழியில் திருக்காட்டுப்பள்ளி ஆற்று பாலத்தில் நடந்து வருகிற பொழுது ஒரு பெரிய காற்று வீசுகிறது. அந்த மனைவி காற்றிலே தூக்கி ஆற்றிலே எறியப்படுகிறார். அந்த கணவர் இளைஞர். எனவே அவரை தூக்கி தண்ணீரோடு கொண்டு வந்து இங்கே பூண்டி மாதாவின் ஆலயத்தில் தந்தை லூர்து சேவியருக்கு முன் கிடத்துகிறார். அவர் சிலுவை போட்டு அந்த மனைவியை எழுந்து உட்காரச் செய்துவிட்டு சொல்லுகிறார், உன்னுடைய நோய்கள் எல்லாம் போய்விடும், நீங்கிவிடும், இனி நலமாக இருப்பாய் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர் நம்ப மறுக்கிறார். சாமி, நான் சீக்கிரம் செத்துப்போவேன்னு நினைக்கிறேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை இல்லை, நீ குடுகுடு கிளவியாக இருந்துதான் இறப்பாய். அடுத்த வருஷத்தில் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த தாய் கேட்கிறார், என்ன ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு கேட்கிறார். ஆம்பளை பிள்ளைன்னு சொல்றார். அப்போ அந்த பையனுக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு கேட்கிறார். அதற்கு தந்தை லூர்து சேவியர், பூண்டி மாதாவுடைய திருவிழா ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நடைபெறும். மோட்சராக்கினி திருவிழா, மோட்சத்திற்கு அன்னை மரியாள் எடுத்துக்கொள்ள பெற்ற திருவிழா. எனவே அந்த பையனுக்கு மோட்ச ஆனந்தம் என்று பெயர் வை என்று சொல்லியிருக்கிறார். தந்தை லூர்து சேவியர் அவர்கள் சொன்ன மூன்றும் நிறைவேறியது. அந்த பெண்ணுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அது ஆண் குழந்தையாக இருந்தது. அவரும் 98 வருடங்கள் வாழ்ந்து இறந்தார். அவர் என்னுடைய அன்னையார். அந்த பையன் நான்.